இந்த நாளின் தன்னுடைய செய்திக்காக சில கேள்விகளுடன் என்னுடைய பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். I want to ask certain questions and start the message. சில கேள்விகள், அந்த கேள்விகள் தனிப்பட்ட விதத்திலே நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய கேள்விகள். These are questions each and every one of us must ask personally. Amen. Amen. அப்ப நீங்க தனிப்பட்ட விதத்தில் உங்கள்கிட்ட கேட்கணும் ஒழிய உடைய பக்கத்துல உள்ள ஆளுக்கு அந்த கேள்விகள் யோசிக்காதீங்க. Don't ever think that question what I am going to ask is for your neighbor, it's for you. நீங்க தனிப்பட்ட விதத்தில் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். முதலாவது கேள்வி, கிறிஸ்துவுடன் உங்களுடைய வாழ்க்கை பூர்ண திருப்தியோடு இருக்கின்றதா? The Christian life, as a believer you are living a life, is it satisfied? நீங்கள் பூர்ண திருப்தியோடு வாழ்க்கை, உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையோடு நீங்கள் திருப்தியாக இருக்கின்றீர்களா? Are you pleased with your Christian walk? Are you absolutely and unconditionally satisfied with the level of your relationship with Christ? அதாவது கிறிஸ்துவுடன் உள்ள உங்கள் உறவின் மட்டமானது முழுமையான நிபந்தனை இல்லாத ஒரு திருப்தியை கொடுக்கிற விதத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் சில கேள்விகள், உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னத்தின் வல்லமையை எப்பொழுதும் நீங்கள் உணர்ந்து ஜீவிக்கிறீர்களா? Do you enjoy the power of God's presence in your life every moment of your life? அந்த கேள்விக்கு பதில் சொல்லி இந்த கேள்விகளை நீங்களே உங்களுக்கு கேட்கும்படி சொன்னேன். I'm not asking you to answer this question, but I am asking you to ask personally this question for yourself. அல்லாஹ்வுக்கு இப்படியான சந்தேகங்கள் ஐயங்கள் வருகின்றது. அதாவது ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற காரியம் மேலானதாக இருக்க வேண்டும், நான் இன்னும் அறியவில்லை என்ற ஐயம் வருகின்றது. அதாவது are you thinking God must be having something great but I have not known that? அப்படி ஒரு சந்தேகம் வருகின்றது. அதனுடைய ஜெப வாழ்க்கை குறித்து அதிகமான ஆர்வம் இருக்க வேண்டும், அதிகமான வல்லமையோடு நான் ஜெபிக்க வேண்டும், அப்படி ஒரு உணர்வு ஏற்படுகின்றதா? About your prayer life, do you think that you could be more passionate, more dynamic or more confident? உங்களுடைய யோசனைகள் எல்லாம், உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவர் எனக்காக ஜீவனை கொடுத்தாரே, ஆண்டவர் என்னை ரட்சித்தாரே, அவை அவருக்கு உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் முதலிடம் கொடுக்கத்தக்கதாக உங்களுடைய ஜீவியம் அமைகின்றதா? Because Jesus has saved me, is the Lord really first in my thinking? சில கேள்விகள். அது என்ன சொல்லப்போன வாழ்க்கையே ஒரு வியாதி வரும்போது நான் ஆண்டவரை முதலாவது கூப்பிடுகிறேனா, அல்லாவிட்டால் எமர்ஜென்சி அதனுடைய வைத்தியரை முதலாவது கூப்பிடுறேன்? When I get sick, do I first think of calling my doctor instead of calling my God? அது அதிக முக்கியமான ஒரு தேவை வரும்போது, உதாரணமாக ஒரு பண தேவை வருமாயிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற தெய்வீக உதவியை நான் நாடுகின்றேனா, அல்லாவிட்டால் இந்த வங்கி அந்த வங்கி அல்ல அந்த ஸ்தாபனம் எனக்கு உதவி செய்யும் என்று அவர்களை நான் நாடுகிறேன்? இந்த கேள்விகள் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுமாயிருந்தால் அது நல்லது.
If you are troubled with these questions, I am saying it's good. Hallelujah. வாழ்க்கையிலே திருப்தி அடைந்து விட்டோம், எல்லாம் அடைந்து விட்டோம் என்று இருப்போமா இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சாந்திகத்துக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படியான எண்ணங்கள் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுமாய் இது எல்லோருக்கும் வருகிறது. Well, if those sorts of thoughts trouble you, you are not alone. எனக்கு தெரியும் இந்த வருஷம் ஜீவவசன அர்ப்பண சபைக்கெல்லாம் நாங்கள் சொன்னோம் 2014ஆம் ஆண்டு திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். We know for the Living Word Missionary Church this year is a year of open doors. அவை திறந்த வாசல் என்று சொல்லும் போது எங்களுக்கு பலவிதமான சந்தர்ப்பங்களை ஆண்டவர் கொடுப்பார். ஊழியம் செய்வதற்காக, எல்லாருடைய வாழ்க்கையை பெறுவதற்காக, அல்ல முன்னேறுவதற்காக. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்திலே ஆவிக்குரிய ரீதியிலும் திறந்த வாசல். Even in your spiritual life there is going to be open doors. ஆவிக்குரிய ரீதியிலும் திறந்த வாசலை ஆண்டவர் வைக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் உள்ள தேவ ஆவியானவர் அவர் முழுமையாக உங்களை பொறுப்பேற்று உங்களுக்குள்ளே வல்லமையான திட நம்பிக்கை சிறிது சிறிதாக இந்த வருஷத்திலே கொடுக்க போகிறார். The Spirit of God who resides inside every believer is ready to take charge and instill within us not only a dynamic but also a quiet confidence in life. ஒரு திட உறுதியான நம்பிக்கையை அவர் கொடுக்க போகிறார். அவர் பொறுப்படுப்பார். ஆனாலும் என்னோட தற்புறுத்தி வர மாட்டார். நாங்கள் அந்த கேள்விகளை போல நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை இன்னும் உண்மை நான் அறியணும், ஆண்டவரை இன்னும் எனக்கு நீங்கள் ஏதாவது வைத்திருக்கிறீரோ அதை நான் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். Like the question we asked, Lord, I want to know you more. I want to get the best from you. என்னுடைய வாழ்க்கையில் எதற்காக ரட்சித்தீரோ அந்த சிறப்பான காரியத்தை நான் அறிந்து செயல்பட வேண்டும். அதுதான் வாஞ்சியா இருந்தால் இந்த வருஷம் திறந்த வாசலாக இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக உங்களை ஆட்கொண்டு சிறிது சிறிதாக உங்களை முழுமையாக அவர் வழி நடத்துவார். Holy Spirit will take control and step by step he will guide. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொடுக்கலாம். Go with me to Ephesians chapter 5. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறீங்களா? 1ஆம் வசனத்தில் இருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் முதல்ல வாசிக்கிறீங்களா? ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி தேசத்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பெயர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். பவுல் எபேசியருக்கு எழுதும்போது 5ஆம் அதிகாரத்தில் ஆகையால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு கூர்ந்தது போல நீங்கள் அன்பிலே நடந்து. கிறிஸ்துவானவர் எப்படி தன்னை பலியாக கொடுத்து தன்னுடைய ஜீவனையை கொடுத்து நம்மை அன்பு கூர்ந்தது போல நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அது நடக்க வேண்டிய வழியை முதல் 2 வசனங்கள் சொல்லுகிறார். ஆமென். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்தால் கிறிஸ்து எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தது போல நாங்கள் சகோதரர்களுக்காக நாங்கள் எங்களுடைய ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருப்போம் என்று சொல்லப்படுகிறது. அன்பு கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். ஆனால் தொடர்ந்து வர வசனங்களை சில காரியங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். 3ஆம் வசனத்திலே
மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையுமா இவைகளில் பேருங்களாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. முதல் நடக்க வேண்டிய அவளை அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு 3ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அந்த அதிகாரத்தை நான் பார்க்கும் போது செய்யக்கூடாத சில காரியங்களை பவுல் சொல்லுகிறார். You analyze the first 2 verses, he was saying that we must walk in love. From verse 3 to 17, Paul was saying we should not do certain things. Do not. He was repeating again and again. செய்ய வேண்டாம் என்று சில காரியங்களை அந்த இடத்திலே அவர் வலியுறுத்துகிறார். ஹல்லேலூயா. அவன் 3ஆம் வசனத்திலே நான் சொன்னது போல பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற அசுத்தம் பொருளாசையுமான இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அடே கருத்து தூய ஒரு வாழ்க்கை. ஆமென். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வேண்டும். உலகாசை பொருளாசை இருக்கக்கூடாது. அதை விவரிப்பதா இருந்தால் கடற்காரிகள் விவரிக்க முடியும். ஆனால் சுருக்கமாக இதில் இருக்கிற காரியங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். 4ஆவது வசனத்துக்கு போகும்போது அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசம் தகாதவைகள் சோத்திரம் செய்தலே தகும். அடே கர்த்தர் சொல்றாரு, உடைய நாவும் கவனம். Don't lose control of your tongue. உடைய வாயிலே பேசுகிற வார்த்தைகள் கவனம். எதை பேசுகிறதை ஞானமாக பேச வேண்டும். We have to speak the word wisely. ஞானமாக பேச வேண்டும். Don't lose control of your tongue. Ephesians 5:3 he was saying, don't be immoral, impure or greedy. அதாவது அசுத்தமாக இருக்க வேண்டாம். தூய்மையற்ற வாழ்க்கை வாழ வேண்டாம். பேராசை கொள்ள வேண்டாம். தொடர்ந்து 6ஆம் வசனத்தை வாசிப்போமா இருந்தால் 6ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், verse 6, இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால். அவன் கீழ்ப்படியாத பிள்ளைகள், உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், அவிசுவாசிகள் மீது தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவரும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கை. ஒருவரும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அதை கருத்து என்னவென்றால், நீங்கள் வஞ்சிக்கப்படாது, மோசம் போகாதபடி எச்சரிக்கை. Don't be deceived. மற்றவர்கள் உங்களை ஏமாற்ற இடம் கொடுக்க வேண்டாம். சில பேர் சொல்லுவார், ஓ இயேசு வரணும், அவர் எப்போ வரப்போறார், அவங்க பைத்தியக்காரன் சொல்றாங்க. ஆனால் ஆண்டவர் வருவது வார்த்தை ஒரு நாள் போய் சொல்றார். தேவன் சொன்னபடி வார்த்தை நடக்கும், அது நிச்சயமாக நடக்கும். ஹல்லேலூயா. அதை நாங்கள் வீண் ஆக உங்களுடைய கட்டக்கூடிய காரியங்களை கேட்டு வீண் வார்த்தைகளாலே மோசம் போகாது. ஜாக்கிரதை, எச்சரிக்கை. Don't be deceived. கீழ்ப்படியாத பிள்ளைகள் மீது கோபாக்கினது. தேவ பிள்ளைகள் மீது நாங்கள் மற்றவருடைய வார்த்தைகளாலே மோசம் போவோமா இருந்தால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம். வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும். அந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். தொடர்ந்து எல்லாவற்றையும் சொல்லவில்லை. 11ஆம் வசனம், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அந்த கருத்து அந்தகார கிரியை, தீய கிரியைகளே நீ கனியற்ற காரியங்களே பங்கு கொள்ள வேண்டாம், அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. உலக ஜனங்கள் பங்கு கொள்ளலாம். அதாவது என்னுடைய நான் எப்பொழுது சொல்வது, சில பேர் கேள்விப்பட்டிருக்கிறான். சொல்வது என்னவென்றால், சில பேர் கேட்பாரு, பாஸ்டர் இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று. நான் சொல்வது எப்படி என்றால், நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வது என்றால், எதை குறித்து சந்தேகம் இருக்குவார்கள் அதை நிராகரிப்பேன். அல்லேலூயா. வார்த்தையிலே இப்படியும் சொல்லி அப்படியும் சொல்லி ஆகாட்டம் வந்தால் அதை விட்டு. அல்லேலூயா. அதான் எங்களை வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு நல்ல ஒரு காரியம். We have doubt about anything, forget about it. வார்த்தையிலே பின்பற்ற வேண்டிய பல காரியங்கள் இருக்கு, அவைகளை பின்பற்றுவோம். கீழ்ப்படிய வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது, விட்டுவிட வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. அதன்படி நாம் செய்வோம். We have to walk according to the word of God. Hallelujah. அவை don't participate in evil deeds of darkness. அதாவது அந்தகார கிரியைகளிலே பங்கு கொள்ள வேண்டாம். கனியற்ற அவை கனியற்ற நல்ல பிரயோஜனம் இல்லை.
தொடர்ந்து 15ஆம் வசனம் verse 15. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஆமென். அது சொல்லப்படுது, ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. அதுல கருத்து, ஞானம் உள்ளவர்களைப் போல ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், don't be unwise. ஞானமற்றவர்களாய் நீங்கள் நடக்க வேண்டாம். அவ இதெல்லாம் அந்த வசனத்தில் எல்லாம் 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்க செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் என்று பல காரியங்களை பவுல் சொல்லுவோம். இங்க இடத்துல சொல்லுவா 15ஆம் வசனத்தில் ஞானமற்றவர்களாய் நடக்க வேண்டாம். ஹல்லேலூயா. don't be unwise. தொடர்ந்து 17ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அங்கே சொல்ல, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், don't be foolish. மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளுங்கள். அவன் தன்னுடைய வார்த்தையில் சொல்லும் புதிய ஏற்பாடு ஆண்டவர் இயேசுவே சொன்னார், பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பார்? ஒரு நாள் அவருடைய சமூகத்திலே வந்து நாங்கள் இதை செய்தோம் கர்த்தாவே அதை செய்தோம் என்றவர் அல்ல, அவருடைய சித்தத்தை செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க தெளிவாக சொல்லப்படுகிறது, ஆனபடியால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். Don't be foolish. Don't be foolish. 18ஆம் வசனம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் செய்ய வேண்டாம். இன்னொரு காரியத்திற்கு சொல்லுறார், don't get drunk. மதுபான வெறி கொள்ள வேண்டாம். அவை இங்கு சொல்லப்பட்ட செய்ய வேண்டாம் என்ற காரியங்களை பார்க்கும் போது என்னத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மிகவும் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். When you look to the list of do not, God has said, that means why God has said that? God cares in our personal lives. எங்களுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவரே அவர் இந்த காரியங்களை சொல்லி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இந்த காரியங்களை குறிப்பாக பேருக்கு சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், எங்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படியா. அல்லாமல் என்ன நடக்கும்? அதனுடைய வாழ்க்கையை பாதிக்கும். நாங்கள் ஞானமற்றவர்களாக செயல்பட்டு மதியற்றவர்களாக செயல்பட்டு அங்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை செய்து தூய்மையற்ற வாழ்க்கையை வாழ்வோமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை நித்தியத்தை பாதித்துவிடும். ஆண்டவரியால் தன் ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இந்த காரியங்களை சொல்லி வைத்திருக்கிறார். அத்தோடு முடியவில்லை. 18ஆம் வசனத்தில் வரும்போது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் என்று ஆரம்பித்து அந்த இறுதியிலே கடைசி பகுதி சொல்லப்படுகின்றது. என்ன சொல்லப்படுகின்றது? ஆவியினால் நிறைந்து. ஆவியினால் நிறைந்து. ஆவியினால் நிறைந்து. அவை மேலே சொல்லப்பட்ட செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் என்று சொல்ல காரியங்கள் எல்லாம், ஞானமற்றவர்களால் நடக்க வேண்டாம், மதியற்றவர்கள் நடக்க வேண்டாம், தேசி மார்க்கத்தில் இருக்க வேண்டாம், தூய்மை வாழ வேண்டும், செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியங்கள் எல்லாவற்றை அவர் முடித்து கடைசியில் 18ஆம் வசனத்தில் வரும்போது சொல்கிறார், ஆவியினால் நிறைந்து. இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டாம், அவைகள் எல்லாவற்றையும் செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டுமா இருந்தால் எங்களுக்கு உதவி செய்வது ஆவியினால் நிறைந்தது. ஹல்லேலூயா. எங்களுடைய சுய பலத்தினாலே நாங்கள் காரியங்களை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? சகரியா 4:6, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. அவருடைய ஆவியானவர்களால் தான். அவருடைய ஆவியாலே நிறைந்திருந்தால் தான் இந்த காரியங்களை செய்யாமல் வாழ்க்கையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியினால் நிறைந்து என்று சொல்லும் போது இந்த இடத்திலே பவுல் சொல்லும் போது அவர் ஒரு கட்டளையாக சொல்கிறார். மதுபானத்துக்கு, அதாவது துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, filled with the Holy Spirit, that he is commanding us, commanding the church. அவர் கட்டளையாக அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆவியினால் நிறைந்திருக்கிற ஒரு கட்டளை. அப்போஸ்தலர்களே சொல்லப்படுது, பரிசுத்தாவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். பலனடைந்து உலகத்தின் முடியும் வரை நாம்
செய்வதற்காக ஆண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் தூய ஆவியான சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிறார். அவர் இல்லாமல் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. ஆனால் இவ்வளவு காலத்தை செய்ய வேண்டாம், காரியங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவள் இறுதியிலே வரும்போது ஆவியினாலே என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்குமாறு எல்லாம் சொல்லப்படுகிறது. அவர் தேற்றவாளர், சத்தியாவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தார். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். உண்மையில 14ஆம் 15ஆம் 16ஆம் அதிகாரங்களை பரிசுத்த ஆவியானவர் பற்றி தெளிவாக யோவான் வெளியில் வைத்திருக்கிறார். If you read John chapter 14 to 16, God has written us very clearly about the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் முடியும். அல்லேலூயா. ஆவியினாலே நிறையாமல் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. ஒரு இந்த கதை தெரிந்த சம்பவம், அந்த சம்பவத்துக்கு எடுத்து சென்று சில காரியங்களை காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துக்கு திரும்பிக் கொள்ளும். It's a known chapter, but I want to show you certain principles from that chapter. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம், Acts chapter 6. அந்த ஆதி சபையிலே நடந்த சம்பவம் எல்லோருக்கும் தெரியும். முதல் 2 வசனங்களை வாசித்தால், அந்நாட்களை சீஷர்கள் பெருகின போது கிரேக்க நாடுகள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையிலே திட்டமாய் விசாரிக்கப்படும் என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அப்பொழுது தன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல என்று சொல்லுகிறார்கள். அங்கு வாக்குவாதம் வருகின்றது. அவன் 3ஆம் வசனத்துக்கு வரும்போது, ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார். பந்தி விசாரிப்புக்காக ஏற்படுத்தப்பட வேண்டிய 7 பேருடைய தகமைகள் சொல்லப்பட்டிருக்கு. என்னவா? 3ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேர். அவை ஆதி சபையிலே பந்தி விசாரிப்புக்காக அவர்கள் ஜனங்களை தேர்ந்தெடுத்த போது எப்படிப்பட்ட ஜனங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள்? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்கள், நற்சாட்சி பெற்றவர்கள். அவை ஆவியினாலே நிறைந்த ஜனங்களால் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். பரிசுத்த ஆவியில் இல்லாமல் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. நான் வளர்ந்த பின்னணியிலே, நான் ரட்சிக்கப்பட்ட பின்னணியிலே அங்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறேன் என்று நான் ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு ஒருவர் சொல்லிக் கொடுத்தவர்கள் யாருடைய சகோதரர், சொந்த சகோதரன் கொழும்பில் நான் இருந்தபோது அவர் சொன்னார், நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் அதிகமாக தேடுங்கள், ஆவியின் அபிஷேகம் வேண்டும், அல்லாவிட்டால் நீங்கள் விழுந்து போவீர்கள் சொன்னார். அவர் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமாக ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். கிருபையாக ஆண்டவர் என்னை தன்னுடைய ஆவியினால் நிறைத்தார். அவருடைய ஆவியினால் நிறைத்த நாள் தன்னுடைய வாழ்க்கை தலைகளாக மாற்றினார், வல்லமையை கொடுத்தார். என்னுடைய காணப்பட்ட பயம் பக்கம் எல்லாவற்றையும் நீக்கி போட்டார். I was a shy person, I was a fearful person, I was a timid person, but God took away everything when He filled me with His Holy Spirit. ஆவியானவர் வரும்போது எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றினார். அல்லேலூயா. அவை ஆதி சபையில் அவள் பரிசுத்த ஆவியின் ஞானம் நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை அவள் தேர்ந்தெடுக்கிறார்கள். 5ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 6:5. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும், அந்த ஸ்தேவானை பிலிப்பை 7 பேர் சொல்லப்படுகிறது. 7 பேரை அவர்கள் தேர்ந்தெடுக்கவே selected 7 people. விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்த 7 பேர் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். They were filled with faith and filled with the Holy Spirit. இப்பொழுது 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது லிபர்டீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிசிலியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானோடே தர்க்கம் பண்ணினார்கள். அங்க ஸ்தேவானோடே பல பேர் எழுப்பி தர்க்கம் பண்ண காரணம் என்னவென்றால் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஸ்தேவான் விசுவாசத்தினால் வல்லமை நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் செய்தான். அங்கு தேவவசனம் விருத்தி அடைந்து சபை அங்கு பெருகக்கூடிய பல பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதை பார்த்த போது அங்கு பல பேர் ஸ்தேவானோட தர்க்கம் பண்ணுகிறார்கள். 10ஆம் வசனம், அவன் பேசின ஞானத்தையும்
ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. ஹல்லேலூயா. அவன் பேசின ஞானத்தை ஆவியை எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. பரிசுத்தாவின் வல்லமையோடு அவன் பேசுகிறான், பரிசுத்தாவின் ஞானத்தோடு அவன் பேசுகிறான். ஒருவரும் அவனை எதிர்த்து நிற்க முடியவில்லை. The critics lacked sufficient strength to take stand against him. In other words, literally they were unable to withstand, because Stephen's inner being filled the capacity with the igniting presence of the Spirit. They did not stand a chance. அதாவது ஸ்தேவான் உள்ளான மனுஷர்களே ஆவியினாலே நிறைந்து ஞானமுள்ளவனா பேசினபடினாலே அவனை எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அங்கு பல பேர் இருந்தார், இவன் ஒரு மனிதனாக நிற்கிறான். அந்த ஒரு மனிதன் அவன் பேசுற ஞானத்தை எதிர்த்து நிற்க ஒருவரால் கூடாமல் போயிட்டு அதன் நிமித்தமாக அவனை வெறுத்தார்கள். Because of that they hated him. இதனாலே அவனுக்கு அதிகமான எதிர்ப்பு உண்டாயிற்று. தொடர்ந்து வாசிப்போமா இருந்தால் 11-15 வரைக்கும், verses 11 to 15. அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூசண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை அவர் சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்துகிறார். பொய் சாட்சி சொல்லும்படியாக மனுஷர்களை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூசண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறார். எப்படி என்றால், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். பொய் சாட்சிகளை குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்கள். அந்த ஆலோசனத்தில் உட்கார்ந்த அனைவரும் அவன் ஸ்தேவானை நோக்கி பார்த்த போது அவனுடைய முகம் தேவதூதன் முகம் போல் இருக்கிறார். தேவ பிரசனத்தை சுமந்த மனுஷன், ஆவியினாலே நிறைந்த மனுஷன். அதே மாதிரி தான் ஆண்டவர் என்னையும் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆவியினாலே நிறைந்து நாங்கள் ஜீவிக்க வேண்டும் ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். அதாவது விழுந்து விழுந்து எழும்புற கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அங்கே எதேசியல் நாங்கள் வாசித்தது 5ஆம் அதிகாரத்திலே செய்ய வேண்டாம் என்று சொல்ல காரியங்களை சொல்லி பவுல் சொல்லும்போது கடைசி ஆவியிலே நிறைந்து, ஆவியிலே நிறைந்திருக்கும்படியாக தான் கடைசி கால சபையாக எங்களை ஆண்டவர் அழைக்கிறார். அது தொடர்ந்து 7ஆம் அதிகாரத்திலே வரும்போது எங்களுக்கு தெரியும் ஸ்தேவானுக்கு என்ன நடந்தது தெரியும். 7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, if you come with me to Acts chapter 7 verse 54, இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். 55ஆம் வசனம், அவள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவன். அவர்கள் பல்லை கடித்த போது 55ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனா. வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்பதையும் கண்டு, தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவான் நிற்பாரு. அங்க என்னத்தை காண்கிறோம்? அவன் அங்க பல்லை கடித்த போது அவன் அந்த நேரத்திலும் அவன் பரிசுத்தாவில நிறைய இருக்கவில்லை, தன்னை மாம்சத்திலே செய்யப்படவில்லை. அவர்கள் பல்லை கடித்த போதும் அவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகள் பேசின போதும் அவன் என்ன செய்கிறான்? அவன் ஆவியினாலே நிறைந்து காணப்படுகிறான். Even at this turmoil, he was filled with the Holy Spirit. ஆவியினாலே நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையை காண்கிறான். He was able to see the glory of God. அது மட்டுமல்ல, தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு 56ஆம் வசனம், அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அவன் சொன்னான், அதாவது வானங்கள் திறந்திருக்கிறதை மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவன் காணப்பட்ட போது அவர்கள் அவனை குறித்து அவனுக்கு எதிராக முறுமுறுத்து பல்லை கடிக்கிறார்கள், மிகவும் மூர்க்கமாக செயல்படுகிறார்கள். அவனோ பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவ மகிமையை காண்கிறான். அல்லேலூயா. அவனுடைய நோக்கம் அல்ல
ஆவியினால் நிறைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த இயேசுவானவர் தன்னுடைய வலது பாசத்திலே நிற்பதை அவன் காண்கிறான். அல்லேலூயா. 58 வாசிங்க. அப்பொழுது அவள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழட்டி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாது என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஆவியினாலே நிறைந்து காணப்பட்டார். அதாவது மற்றவர்கள் காண முடியாத பரலோக காட்சியை, வானம் திறந்ததை அவன் கண்டு தேவனுடைய மகிமையை காண்கிறான். அவன் சுற்றிருந்த ஜனங்களை காணவில்லை, அவன் தான் அதை காண்கிறான். அல்லேலூயா. இந்த வருஷம் திறந்த வாசல் சொல்லும்போது ஆவிக்குரிய பிரகாரமாக பரலோகம் திறக்கப்பட்டு தூதர்கள் இறங்குவதை தேவனுடைய மகிமையை காணத்தக்கதாக பலருடைய ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர். நீங்க தனிப்பட்ட விதமாக ஆண்டவரை நெருங்கும் போது ஆண்டவருடைய வாழ்க்கையில் அதை செய்வதை நீங்கள் காண்பீர்கள். பல பேர் வந்து சாட்சி செய்கிறார்கள். இந்த நாள் 26 ஜனவரி மாதம் 2014 ஆண்டு இந்த பள்ளிக்கூடத்தில் நான் சொல்லுவேன், பல பேர் அதிகமான சாட்சியை இந்த வருஷத்துக்குள்ளே சொல்லுவேன். ஆண்டவரை செய்வார், காரணம் ஆண்டவர் திறந்த வாசலை எங்களுக்காக வைத்திருக்கிறார். அவன் செய்த காரியம் என்ன? எவ்வளவு உன்னதமான ஒரு நேரம். அவருடைய வார்த்தைகளை பாருங்கள். அவருடைய வார்த்தையை பார்க்கும் போது கர்த்தராகிய இயேசுவே ஆவியை ஏற்றுக்கொள் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை அந்த வேளையில் தேவனை தொழுது ஆவியில் நிறைந்து கர்த்தராகிய இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று ஆண்டவரை தொழுது கொள்கிறார். அளவு அது மட்டுமல்ல, அங்கு அவனுக்கு விரோதமாக கல்லெறிந்து கொலை செய்தவர்கள் மன்னிக்கும்படியாக மன்னித்து 60 வசனத்திலே வாசித்தோம். முழங்கால்படி ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிருங்கள் மிகுந்த சத்தம் என்று ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிருங்கள். Even at this incredible moment he offers words of praise to God and words of forgiveness to his murderers. தன்னை கொலை செய்தவர்களுக்கு மன்னிப்பின் வார்த்தைகளை அவன் கொடுக்கிறார். இப்பொழுது என்னோட 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 12, chapter 2, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனங்களை வாசிப்போம். verses 12 and 13. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். என்ன சொல்லுகிறோம்? நாங்களோ உலகத்தின் ஆவியை நாங்கள் பெறவில்லை, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்கள் அறியும்படி தேவனிடத்துக்கு புறப்படுகிற ஆவியே நாங்கள் பெற்றோம். We receive the Spirit who is from God that we might speak thoughts given to us by God. அதாவது தேவனுடைய ஆவியை பெற்றோம். அதுக்கு காரணம் என்னவென்றால் நாங்கள் எங்களுடைய சொந்த வார்த்தையை பெறாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசுகிறோம். அதாவது ஆண்டவருடைய யோசனைகள் எதுவோ அதை ஆவியானவர்களுக்கு கொடுக்கும் போது அதை நாங்கள் பேசுகிறோம். Hallelujah. Thoughts of God is given to us through the Holy Spirit. தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய இருதய துருப்பு பரிசுத்த ஆவியார் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்படும். அதுதான் பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நாங்கள் பெற்ற ஆவி தேவனிடத்திலிருந்து பெற்றார். தொடர்ந்து 14 வசனங்கள், அதே அதிகாரத்தில் ஜென்ம சுபாவமான மனுஷனோ
தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக. ஜென்ம சுவாதமுள்ள மனுஷனுக்கு என்ன நடக்குவா? அவன் தேவனுடைய ஆவிக்குரிய ஏற்றுக்கொள்ளான். அவர்களுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அவன் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவியானவர்களுக்கு இருக்கும்போது நிதானிக்கக்கூடிய பலத்தை கொடுக்கிறான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகியிருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியால் நிறைந்திருக்கும் போது நாங்கள் காரியங்களை நிதானிக்க முடியாது. அது கருத்து என்னவென்றால் எது சரி, எது ஆவிக்குரியது, எது மாம்சத்துக்குரியது என்பதை நிதானிக்கத்தக்கதாக ஆவியானவர்களுக்குள்ளே ஒரு கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அது இன்னொரு காரியம் சொல்லப்படுற 14ஆம் வசனத்தில் ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவரை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. பல வருஷங்களுக்கு முன்பு நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது யாழ்ப்பாணத்தில் நடந்த சம்பவம். அவர் டவுன் ஹாலிலே அந்த நாட்களை கூட்டங்களை வைத்து பரிசுத்தாவிக்காக அந்த கூட்டத்திலே ஒரு அறையை ஜெபித்துக் கொண்டிருந்தார். அதை நான் அந்த அறைக்குள்ளே போய் பார்த்துவிட்டு நான் என்னுடைய வார்த்தையில் நண்பனுக்கு சொன்னேன், இவர் என்ன செய்கிறார்கள், பைத்தியம் பிடித்து சொல்லிட்டு நான் வெளியே வந்தேன். எனக்கு அந்த வேளையில் நான் ஜென்ம சுபாவங்களோட இருந்தேன். ஆனால் அதன் பின்பு சில மாதங்களுக்கு ஆண்டவரை அபிஷேகித்தார். அல்லது அவன் ஜென்ம சுபாவம் உள்ளவனுக்கு அவர்கள் பைத்தியமாக தோன்றும். காரியங்களை நிதானிப்பதற்காக to discern the spirit is given. We must be filled with the Holy Spirit to discern ஆண்டவருடைய காரியமாக இடியார்களை பகுத்தறிவதற்காக ஆவியானவர்களை திறந்தார். அல்லேலூயா. இப்பொழுது 1 யோவான் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் திரும்பி கொண்டால் 1 John chapter 2 அல்ல அபிஷேகத்தை குறித்து சில காரியங்களை வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 John chapter 2 verse 20. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். என்ன சொல்றாரு? நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று, அதாவது பரிசுத்தராலே பரிசுத்த தேவனாலே அபிஷேகம் கிடைக்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று சகலத்தையும் அறிவது. அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றிருக்கும் போது அபிஷேகம் சகலத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தும். We will know everything when you have the anointing. அதே அதிகாரத்திலே 27ஆம் வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. The anointing abides in you. அது உங்களுக்கு நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அந்த அபிஷேகம் தான் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது. பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா. என்னவா? அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறது. இன்னொரு காரியம், அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. Anointing abides in you. Also anointing teaches everything. சகலவற்றையும் போதிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் சகலவற்றையும் போதிக்கிறது. அது அறிஞர்கள் நாங்கள் முதல் பார்த்த பகுதியிலே எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் செய்யக்கூடாது do not என்று பவுல் சொல்லி கொண்டு 18ஆம் வசனத்துக்கு வரும்போது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வரி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்தால் தான் அந்த காரியங்களை செய்யாமல் அவருடைய வாழ்க்கையை வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். அவை பரிசுத்தாவியோட அபிஷேகம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இன்றியமையாதது. Remember, the baptism of the Holy Spirit, the anointing of the Holy Spirit is a necessity for each and every believer. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு அந்த அபிஷேகம் அவசியம். உங்களுக்கு அந்த அபிஷேகம் அவசியம். மற்ற பக்கம் பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு நீங்க விசுவாசம் தான்.
அபிஷேகம் இல்லாமல் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. Without the anointing, you cannot live a victorious Christian life. அன்னையிலே ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். பிரதரின் பல சுவிசேஷ ஊழியம் செய்கிற ஜனங்கள், அதாவது வார்த்தைகள் எடுத்து பிரசங்கித்து சுவிசேஷம் செய்கிற பல ஊழியர்களுடைய வாழ்க்கை அவள் எடுத்து ஆராய்ந்து பார்த்து பல பேர் கலந்துரையாடிய போது அவர் சொல்லுகிறார்கள், உண்மைதான் அவர்கள் சுவிசேஷம் அழைத்துக்கிறார், பல பேர் ரட்சிப்பிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் அபிஷேகம் இல்லாவிட்டால் அவர்கள் வெற்றியாக வாழ முடியாது. Anointing is very, very, very important. Hallelujah. அப்ப இந்த நாளில் நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால், ஆண்டவரை வெட்டி நெருங்குவதற்கு, ஆண்டவரை இந்த உலகத்திலே நான் முதல் கேட்ட ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி ஞாபகம் இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலே திருப்தியற்ற ஒரு காரியம் உண்டான மனுஷனை காணப்படுவார். ஆண்டவரே இது போதாது, இது ஏதோ ஒன்றும் அதிகமாக எனக்கு வைத்திருக்கிறப்பா. என்னுடைய ஜெப வாழ்க்கை போதாது, என்னுடைய சுவிசேஷம் அறிவிக்கிற வாழ்க்கை போதாது, என்னுடைய வார்த்தையை படிக்கிற வார்த்தை போதாது, எனக்கு அதிகமாக நீ வைத்திருக்கிறப்பா. அதை நான் உம்முடைய திட்டத்தை பரிபூர்ணமாக செய்வதற்கு உங்களுடைய அபிஷேகம் எனக்கு அவசியம். அந்த அபிஷேகத்தை தாருங்கப்பா. பொல்லாத உலகத்தில் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு அபிஷேகம் அவசியம் என்று நான் உணர்ந்து கொள்வது. அதை தாருமோடு உண்மையான உள்ளத்தில் கேட்டால் ஆண்டவர் அபிஷேகம், ஆண்டவர் அபிஷேகம். அல்லேலூயா. சில நீங்க சொல்லலாம், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்கும் போது அதிகமாக அவள் ஒவ்வொருவருக்கும் அதிகமாக அவரை கிட்டி நெருங்க வேண்டும் என்று ஆண்டவர் வாங்கினார். உலகம் என்றும் பொல்லாதாக மாறும், உலகம் என்னும் அக்கிரமம் நிறைந்ததாக மாறும். ஆனால் வெற்றிகரமாக நம்முடைய விசுவாசத்தை பாதுகாக்க வேண்டுமா இருந்தால் தேவனுடைய அபிஷேகம். ஜனவரி மாதத்திலே நான் கேள்விப்பட்டபடி இந்தியாவிலே ஒரு போதகர் கொலை செய்யப்பட்டார். எனவே ஆப்பிரிக்காவில் ஒரு போதகர் கொலை செய்யப்பட்டார். இன்னும் வேறு எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டு தெரியாது. அவர்கள் எல்லாம் விசுவாசத்துக்காக உறுதியாக நின்றவர். ஸ்தவமான அவர்கள் கொலை செய்யப்படும் போது அவரை எதிர்த்து நிற்காமல் தன்னுடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுத்தது காரணம் அவருக்கு உள்ளே இருந்த அபிஷேகம். அல்லேலூயா. உபத்திரவ காலம் உலகத்தை பார்க்கும் போது நம்ம சில பேர் சொல்லுகிறார், நம்ம கேள்விப்பட்ட வாசிப்பது தெரியாது. அந்த முதலாவது சந்திர கிரகணம் வாரது ஏப்ரல் 15 அன்னைக்குத்தான். அதாவது ஐரோப்பாவில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு சிப் போட போறாங்க. எல்லா இடம் எங்கிட்ட வந்திருக்கு, உண்மை போய் தெரியாது. அவனும் அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்க்கை. அல்லேலூயா. They are going to implant chips. 666. Without that you cannot buy. நம்முடைய பிள்ளைகள் ஆவியால் நிறைந்து இல்லாவிட்டால் அல்லேலூயா. தயவு சாமட்டுக்கு ஆண்டவரே ஆகும். லூக்கா 11 சொல்லப்படுது, பொல்லாதவர்களான ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல இவளை கொடுக்கும்போது பரமபிதாவான தமிழத்தை வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா. வேண்டிக் கொள்ளும்போது அவன் கொடுப்பார். நாங்கள் கேட்கும்போது அவருடைய விருப்பம், அவர் கொடையாக ரட்சிப்பு ஒரு கொடை என்பது போல பரிசுத்தாவியான ஒரு கொடையாக கொடுக்கிறார். Like the salvation is a gift, the baptism of the Holy Spirit is also a gift. அவர் கொடுக்கும்போது அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எழுது